அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரீஃபண்ட் கொடுத்த பீப்புளுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் இப்போது ஓப்பன் ஆகிட்டு இருக்குது. இப்போது எனக்கு ஒரு ஐடிக்கு ஓப்பன் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறது என்னன்னு நான் சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இப்போது டவுன்லோட் அப்படிங்கிற டவுன்லோட் அக்ரிமெண்ட் அப்படின்றதுல இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுத்துருப்பாங்க எல்லாமே. தான் நம்மளுக்கு மெயிலில் வரும். மெயிலில் டவுன்லோட் பண்ணி நம்ம பண்ணணும். இப்போ நம்மளோட ஐடியை லாகின் பண்ணாலே நம்மளுக்கு வந்துடுது. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், நோ நீட் டு சென்ட் எனி மெயில்ஸ் ரிகார்டிங் ஃபில்ட் அக்ரிமெண்ட் காப்பி அப்படின்னு இந்த இடத்துல நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மெயில் வரணும் அப்படின்னு நம்மளுக்கு அவசியம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல டவுன்லோட் யுவர் அக்ரிமெண்ட் அப்படின்றதுல இதை கிளிக் பண்ணணும். ஓகேவா? கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. டவுன்லோட் ஆனோடனே இப்படி ஓப்பன் ஆகும். அதை நான் இப்படி என்னோடய வீட்டில் பிரிண்ட் இருக்குது. ஸோ பிரிண்டில் நான் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் எதுலையாவது ஓப்பன் பண்ணிக்கலாம். பிரிண்டில் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்படி 2 பேஜ் ப்ளைன் பேஜாக இப்படி இருக்கும். 2 பேஜ். இதை நம்ம பிரிண்ட் அவுட் கடையில் போய் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறணும். ஓகேவா? இதை மஸ்ட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும். இதை பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் எல்லாமே ஃபில் பண்ணணும். இப்போ நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? அந்த பிரிண்ட் அவுட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கடையில் கொடுத்தா இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் கொடுப்பாங்க. 2 பேஜ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 2 பேஜ். ஓகேவா? இதில் நம்ம எல்லாமே ஃபில் பண்ணணும். நேமு, எஸ்பிஓ ஐடி, அட்ரஸ்ஸு, டிஸ்ட்ரிக் அண்ட் பின்கோடு, பேன் கார்டு அந்த ஐடி, ரீஃபண்ட் கொடுத்த ஐடி யாரோட நேம் ஃபில் பண்ணுறோமோ அந்த எஸ்பிஓ ஐடியில் என்ன பேன் கார்டு கொடுத்துருக்காங்களோ அந்த பேன் கார்டு தான் நம்ம ஃபில் பண்ணணும். ஓகேவா? அடுத்து எஸ்பிஓட ஐடி, தென் இந்த இடத்துல பேன் கார்டு. ஓகேவா? இங்கே நம்பர் எஸ்பிஓ ஐடின்னு கொடுத்தா உங்களோட ரெஃபரல் பீப்புளோட எஸ்பிஓ ஐடி கிடையாது. இதில் எல்லாமே உங்களோட எஸ்பிஓ ஐடி தான் போடணும். மஸ்ட்டு நம்ம செக்கில் ஓவர் ரைட் எழுதாமல் கரெக்டாக எழுதணும். ஓகேவா? இதில் பேன் கார்டு. ஓகேவா? தென் டேன் த பேஜ். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எஸ்பிஓட ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர், அப்புறம் நேமு, பேன் கார்டு, அப்புறம் என்றைக்கு நீங்கள் சப்மிட் பண்ண போகிறீங்களோ அன்றைக்கி டேட்டு, தென் பிளேஸு. இப்போ சென்னைனா சென்னை, மதுரைனா மதுரை, திண்டுக்கல்னா திண்டுக்கல், அந்த பிளேஸ் மட்டும் போட்டால் போதும். இது நம்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக போடணும். இப்போ நான் உங்களுக்கு இதை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃபாக போட்டு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நான் ஃபில் பண்ணிட்டேன். ராணி, எஸ்பிஓ ஐடி, அட்ரஸ் அம்பேத்கர் ஸ்ட்ரீட், கும்மிடிப்பூண்டி தாலுக், திருவாரூர் டிஸ்ட்ரிக் 691201. அந்த பின்கோடெலாம் கரெக்டாக போடணும். பேன் கார்டு, எஸ்பிஓ ஐடி, தென் பேன் கார்டு, தென் அதர் பேஜில் எஸ்பிஓ ஐடி, தென் சிக்னேச்சர், நேமு, பேன் கார்டு, இன்றைக்கி டேட்டு, கும்மிடிப்பூண்டி. இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். நான் இப்போ எப்படி பிடிஎஃப் எடுத்து அப்லோட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே ப்ளே ஸ்டோர் போயிட்டு இந்த மாதிரி இருக்கும், டிஓசி ஸ்கேனர், டாக்குமெண்ட் ஸ்கேனர் அப்படின்னு இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃபோனில் ஏற்றி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஏற்றிருக்கனால எனக்கு ஓப்பன் இருக்குது. அந்த ஓப்பனை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேவா? அப்போது டிஓசி ஸ்கேனரை ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் இங்கே கீழே கேமரா சிம்பிள் இருக்கா? இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது இதை நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை நம்ம ஸ்கேன் பண்ணணும். இப்படி டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் வச்சு ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுக்கும். அதை இந்த இடத்துல கண்டினியூ இருக்குல்ல, இந்த இடத்துல கண்டினியூ ஓகே கொடுக்கணும். திரும்ப பேக் சைடு நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இதையும் நம்ம அடுத்து கண்டினியூ கொடுக்கணும். கண்டினியூ கொடுத்து 2 அப்படின்னு இங்கே வந்திருக்கு பாருங்கள், நம்மளுக்கு 2 அப்படின்னு வந்திருக்கா. அப்போ இங்கே டிக் சிம்பிள் சைடில் இருக்குல்ல, அதை கிளிக் கொடுக்கணும். கிளிக் கொடுத்தோடனே நம்மளுக்கு 2 இது ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஜ், செகண்ட் பேஜ் கன்வெர்ட் ஆயிரும்.
இப்போ நம்ம ஃபோட்டோ ஸ்கேன் எடுத்து சேவ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நிற்கும். 2 பேஜும் இந்த மாதிரி நிற்கும். இதை எப்படி பிடிஎஃபாக அனுப்பணும் அப்படின்னா, இங்கே கீழே ஷேருன்னு இருக்குல்ல, இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் என்டர் டாக்குமெண்ட் அப்படின்னு 2வது ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் பிடிஎஃப் அப்படின்னு இங்கே ஆப்ஷன் இப்படி நிற்கணும். இதை மாற்றி இப்படி கொடுத்துடக்கூடாது. இதில் இப்படி இருக்கணும். பிடிஎஃப் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கணும். இப்போ கீழே ஷேருன்னு இங்கே இருக்கா, இதை நம்ம ஷேர் பண்ணணும்னா யாராவது ஒரு ஆளுக்கு நம்ம சென்ட் பண்ணிக்கிறணும். ஓகேவா? இப்போ என்னோடய அனதர் நம்பருக்கு நான் சென்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வாட்ஸ்அப்பில் நான் சென்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணோன்னே இப்படி வந்துடும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு டாக்குமெண்ட் பிடிஎஃப் மாதிரி வந்துடும். இப்போ இதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள், ஒரே ஃபைலில் 2 பேப்பர் அப்படியே வந்துடும் நம்மளுக்கு. இப்போது இந்த இந்த டாக்குமெண்ட்டை இருக்குல்ல, இந்த டாக்குமெண்ட்டை நம்ம எஸ்பிஓ நம்மளோட ஐடியை லாகின் பண்ணி அதுக்குள்ளே நம்ம இதை அப்லோட் பண்ணணும். அது இப்போ எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ஐடியை ஓப்பன் பண்ணினதும் அக்ரிமெண்ட் அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃப் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் நம்ம நேமு, எஸ்பிஓ ஐடி, நம்ம மெயில் ஐடி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் நம்ம பண்ண போகிறது பிடிஎஃபாக போட்டு வச்சுருக்கோம்ல, அதை இங்கே அப்லோட் பண்ணணும். சூஸ் ஃபைல் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஃபைலை கிளிக் பண்ணோம்னா இப்படி 3 ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் மீடியா பிக்கர் அப்படின்னு கிளிக் பண்ணோம்னா நான் லாஸ்ட்டாக டாக்குமெண்ட் பிடிஎஃப் சப்மிட் பண்ணியிருக்கேன்ல, சேவ் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் வரும். இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், நான் லாஸ்ட்டாக அதை தான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், அதுதான் வரும். அதை கிளிக் பண்ணோம்னா அந்த இடத்துல பேஸ்ட் ஆயிடும். இங்கே பாருங்கள், இந்த காலமில் பேஸ்ட் ஆகிடுச்சா தெரியுதா? இங்கே பாருங்கள், டாக்குமெண்ட் ஸ்கேனர் பிடிஎஃப் கன்வெர்ட் ஆகிடுச்சா? இப்போது நான் இந்த இடத்துல சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தேன்னா அவ்வளோதான். அக்ரிமெண்ட் ப்ரூஃப் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் யுவர் ரீஃபண்ட் வில் பி கிரியேட்டட் வித்தின் 7 ஒர்க்கிங் டேஸ் வந்துடுச்சா? அவ்வளோதான். இப்போ நான் திரும்ப லாக் அவுட் பண்ணிவிட்டு இதை லாகின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் திரும்ப லாக் அவுட் பண்ணிவிட்டு அக்ரிமெண்ட் ஃபார்மை சப்மிட் பண்ணிட்டு திரும்ப நான் லாகின் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இதை இது பண்ணி காட்டுறேன். அப்லோட் யுவர் அக்ரிமெண்ட் ப்ரூஃப்னு இருக்குல்ல, நான் இதை கிளிக் பண்ணேன்னா நான் ஆல்ரெடி அக்ரிமெண்ட் ப்ரூஃப் சப்மிட் பண்ணிட்டேன். அதனால் இப்படி தான் வரும் எனக்கு. சாரி ஆல்ரெடி சப்மிட் திஸ் ஃபார்ம் அப்படின்னு வந்துடுச்சுல, நான் சப்மிட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி தான் வரும். அவ்வளோதான். இனி வித்தின் 7 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு மணி வந்துடும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது ஆப்ஷன் வேறு மாதிரி ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சப்மிட் பண்ணணும், ப்ரூஃபை திரும்ப சப்மிட் பண்ணணும். என்னென்னா பேமெண்ட் ப்ரூஃப் வந்திருக்கதை நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலட் அமௌண்ட் வரும். ஓகேவா? இவ்வளோ தான் ஃபார்ம் சப்மிட் பண்ணுறது. இதை ரொம்ப கண்டிப்பாக முக்கியமாக பிடிஎஃப் போட்டு சப்மிட் பண்ணணும். 2 பேஜை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபஸ்ட்டு பேஜை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறது, செகண்ட் பேஜை ஃபோட்டோ எடுத்து ஒரே ஃபைலில் அப்லோட் பண்ணோம்னா உங்கள் செகண்ட் பேஜ் மட்டும்தான் அப்லோட் ஆகும். ஃபஸ்ட்டு பேஜ் அப்லோட் ஆகாது, உங்களுக்கு பேமெண்ட் வராது. 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பேஜுமே பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு சப்மிட் ஆகி உங்களுக்கு பேமெண்ட் வரும். ஓகேவா? தேங்க்யூ. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு இது பிடிஎஃபாக போட தெரியல அப்படின்னா உங்கள் ஃபார்மை ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கூட போட்டு தர்றேன். ஓகேவா? தேங்க்யூ.